கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இதோ கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கூட அவருக்கு மகிமையும் சூத்திரமும் உண்டாவதாக. இது அவர் கொடுத்த இந்த நாளில் கூட தேவன் அவரை குறித்த அவர் நம்ம தியானிக்க இருக்கிற இந்த காரியங்களை குறித்து பேசவும் அதை அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நமக்கு தர வேண்டுமாய் கூட வேண்டிக் கொள்வோமாக. இந்த புதிய துவக்கத்தில் கூட நம்ம அறிந்த வண்ணமாய் நம்ம தேவரோட இயேசுப்பாவோட சீஷர்களை குறித்து நம்ம வந்து தியானித்து கொண்டு வருகிறோம். இதுவரையில் 3 சீஷர்களை குறித்து வந்து நம்ம தியானித்தோம். அந்த 3 சீஷர்கள் யார் யார் என்று பார்த்தோம்னா சீமோன் பேதுரு, அந்திரேயா, நேற்றைய தினத்தில் யாக்கோபை குறித்து வந்து நம்ம தியானித்தோம். ஸோ இன்றைய நாளில் கூட யோவானை குறித்து தியானிக்க கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்வோம். இந்த யோவானோட அறிமுகம் வந்து பார்த்தோம்னா யோவான் வந்து செபதேயாவோட மற்றும் சலோமே தம்பதியினர் மகன், அதாவது நேற்று தினத்தில் பார்த்த யாக்கோபின் சகோதரர் ஆவார். இவர்கள் இருவருமே தான் இயேசுவால் வந்து இடிமுழுக்கு மக்கள் என்று அழைக்கப்பட்டனர். அது ஏன் என்று நேற்று தினத்தில் நம்ம வந்து பார்த்தோம். இவர்களோட கோபத்தினால், இவர்களுக்கு இருந்த அதீத கோபத்தினால் வந்து தேவன் வந்து அவர்களை இடிமுழுக்கர் என்று அழைத்தார், மக்கள் என்று. ஸோ இயேசுவுடனான நெருக்கம், இந்த 12 சீஷர்களே வந்து மிக நெருக்கமான சீஷர்கள் வந்து பார்த்தோன்னா இந்த 3 பேர் தான், யாக்கோபு, பேதுரு, யோவான். இவரும் ஒருவர் வந்து யோவான் வந்து தன்னைத்தானே வந்து இயேசுக்கு அன்பான சீடர் என்று அழைத்து கொள்வாராம். அவரோட நற்செய்தி நூலில் கூட தனக்கு அவர் வந்து இயேசுவோட அன்பான சீடர் என்று தான் தன்னை குறிப்பிடுவாராம். இவரோட முக்கிய பண்புகள் வந்து பார்த்தோன்னா விசுவாசம். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது பயப்படாமல் வந்து சிலுவை அண்டையில் வந்து நின்றவர் இவர். ஒரே சீடர் வந்து யோவான் மட்டும்தான் என்று அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது. மற்ற பேரெல்லாம் பயந்து ஓடியதை நம்ம பார்த்தோம். ஆனால் யோவான் மாத்திரம்தான் வந்து அவரோட சிலுவை அண்டையிலே வந்து கடைசி வரை நின்றதை வந்து வேதாகமும் குறிப்பிடுகிறது. ஸோ பயப்படாமல் நின்ற ஒரே சீடர் யோவான் தான். அதனால் இவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வந்து சிலுவையில் இருந்தபோது இயேசு தனது தாயான மரியாளை வந்து பராமரிக்கும் பொறுப்பை இவரிடம்தான் ஒப்படைத்தாரா. அப்போ தேவன் வந்து அவங்களை எவ்வளோ நம்பி இருப்பாங்கன்னு நம்ம இதில் இருந்து பார்க்க முடியும். ஏன்னா இந்த யோவான் மாத்திரம்தான் கடைசி வரையில் சிலுவை அண்டையில் நின்று அந்த ஒரே சீடர் ஆவார். அதனால தான் தேவன் அவன் மீது அதீத வந்து ஒரு நம்பிக்கையின் காரணமாக தான் தன் தாயான மரியாளோட பொறுப்பை வந்து யோவானிடம் அந்த சிலுவையில் அரைந்து தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் வந்து யோவானை பார்த்து சொன்னதை வந்து நம்ம அறிந்தவர்களாக இருக்கிறோம். சாட்சி வந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைக்கு ஓடி சென்று முதலில் பார்த்தவர்கள் இவரும் ஒருவர். நம்ம இயேசு மரித்த பின்பு கல்லறையில் போர்த்து பார்த்த மக்தலாவை குறித்தெல்லாம் பார்த்தோம். ஸோ சீடர்களில் வந்து ஒருவர் இவர் தான் வந்து முதலில் போய் பார்த்தவர் இவரும் ஒருவர். எழுதிய நூல்கள் வந்து புதிய ஏற்பாட்டில் வந்து இவர் 5 நூல்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. அதாவது யோவான் நற்செய்தி, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் மற்றும் அதீதமான ஒரு காரியமாக வெளிப்படுத்தின விசேஷம் வந்து இவரால் தான் எழுதப்பட்டது. கடவுள் கொடுத்த ஞானத்தினால அவருக்கு வெளிப்படுத்தின எல்லா தீர்க்க தரிசனத்தின் கிரியையினால வந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினது வந்து நம்ம யோவான் தான். ஸோ இவருக்கு வந்து பத்மதீவும் இருந்த நாட்களும் தனது முதிர்ந்த வயதில் வந்து நற்செய்தி அறிவித்ததற்காக ரோமானிய அரசால் பத்மதீவுக்கு வந்து நாடு கடத்தப்பட்டார். அந்த பத்மதீவுக்கு நாடு கடத்தப்பட்டதப்போ தான் அவருக்கு கிடைத்த தரிசனங்களை வந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷ நூலாக வந்து எழுதினார். மற்ற சீடர்களை போலன்று இவர் வந்து இயற்கை முறையில் தான் முதிர்ந்த வயதில் வந்து மரணம் அடைந்ததாக கருதப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் நேற்று தினத்தில் பார்த்த 3 சீஷர் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அவருக்கு கொலை செய்யப்பட்டார்கள், அந்த வடிவ சிலுவையில் அறையப்பட்டார், வாளால் வெட்டப்பட்டார் என்று. ஆனால் இவர் மாத்திரம்தான் வந்து சீடர்களிலே இவர் ஒருவர் தான் வந்து இயற்கையான முறையில் முதிர்ந்த வயதில் மரித்த சீடராக காணப்படுகிறார். ஸோ இவரோட வாழ்க்கை பாடம்
இவரோட வாழ்க்கை வந்து நமக்கு என்ன தெரிவிக்கிறது என்று பார்க்கும்போது உருமாற்ற அடையாளம். ஸோ நேற்றைய தினத்தில் நம்ம யாக்கோபை குறித்து பார்க்கும்போதும் இந்த மாற்றமா, அதாவது இடிமுழக்க தொடக்கத்தில் வந்து அநேக கோபத்தினால் வந்து இடிமுழுக்க நொக்கல் என்று பெயரிடப்பட்ட இதே யோவான் வந்து பின் நாட்களில் ஏசப்பாவோட நெருக்கத்தால் வந்து அன்பான சீடர் என்று அழைக்கப்பட்டார்னு பார்க்கிறோம். அன்பின் அப்போஸ்தலராக மாற்றப்பட்டார். இவர் வந்து அக்கினியின் அப்போஸ்தலராக இருந்த இவர் வந்து அன்பின் அப்போஸ்தலராய் மாற்றப்பட்டிருக்கிறார். இந்த இடிமுழக்க மக்கள் ஏன் பேர் வந்தது நேற்று நாம் பார்த்தோம். நேற்று தினத்தில் கேட்காதவங்களுக்கு சொல்கிறேன். ஏசப்பா வந்து போய் கொண்டு இருக்கும்போது இந்த சமரியா மக்கள் வந்து அவருக்கு வழி விடலை, அந்த ஊரை வந்து கடக்க வழி விடலை. ஸோ அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் வந்து இவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, யோவானும் யாக்கோபும் வந்து நம்ம எலியாவை போல இவங்களை வந்து அக்கினியை வர வச்சு அழிச்சு போடலாமா அப்படின்னு மிகுந்த கோபத்தோடு வந்து கேட்டதை பார்க்க முடிகிறது. அப்போ தேவன் வந்து அந்த இடத்துல வந்து இவர்களை வந்து இடிமுழக்க சகோதரர்கள் என்று பெயரிட வைத்ததற்கான காரணமாக இருந்தது. இவர்களுக்கு இருந்த அந்த கோபம் தான் அவர்களை வந்து இடிமுழக்க சகோதரர்கள் என்று தேவன் வந்து பெயர் வைக்க காரணமாக இருந்தது. ஸோ ஆனால் போகும் காலத்தில் வந்து இவர்கள் இந்த வானத்திலேருந்து அக்கினியை இறக்கி அழிக்க வந்து கட்டளையிடவா எலியாவை போல அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதுதான் வந்து தேவன் வந்து இவர்களை இடிமுழுக்க மக்கள் என்று பெயரிட்டார். ஆனால் பின்வரும் காலங்களில் பார்க்கும்போது வந்து இவர்கள் இயேசுவோட சீடராகி அவரோட வார்த்தைகளை கேட்டு கேட்டு வந்து அவரோட நெருக்கம் ஆனதன் நிமித்தம் அவருக்கு இருந்த அந்த குணாதிசயமான சாந்த குணமும் அன்பும் வந்து இவர்களுக்கும் வரப்பட்டது. அதன் நிமித்தமாக தான் பின் காலத்தில் வந்து அன்பின் அப்போஸ்தலராய் இவர் வந்து மாற்றப்பட்டதை வந்து பார்க்க முடிகிறது. இவர்கள் ஏசப்பா வந்து அந்த லூக்கா வந்து 9ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தில் வந்து இந்த 51ஆம் வசனத்துலேருந்து 56ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த காரியங்கள் வந்து குறிப்பிடப்படுகிறது. அதாவது இயேசு வந்து எடுத்து கொள்ளப்படும் நாள் சமீபமாக இருந்த போது தான் அவருக்கு அவர் தமக்கு முன்னாக வந்து தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணபடி சமாரியாவோட ஒரு கிராமத்தில் வந்து பிரவேசித்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூரை வந்து அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவன் வந்து எருசலேமுக்கு அவர் நாள் சமீபத்து கொண்டிருந்தபோது அந்த எருசலேமுக்கு செல்ல இருந்தார். அதனால் அவ்வூர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லையா. அப்போது தான் வசனம் 54 பார்க்கும்போது அவருடைய சீஷராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்களாம். அதற்கு அவர் வந்து திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்று அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்காக போனார்கள். இங்கே தான் வந்து அவங்க எலியாவை போல அக்கினியை வர பண்ணி அவர்களை வந்து இது பண்ணலாமான்னு கேட்டப்போ தேவன் வந்து கோபப்பட்டதை அவர்களை அதட்டினார். தேவன் அதட்டி வந்து அவர்களை வந்து மனுஷகுமாரன் வந்து ரட்சிக்கிறதற்கே வந்தாங்களே தவிர இது பண்ணுறதுக்கு இல்லை, அடிப்பதற்கு இல்லை என்று அவர்கள் அதட்டினார்கள். இதே போல் அவர்கள் ஒவ்வொரு காரியமாக வந்து தேவன் அவர்களுக்கு சொல்லி கொடுத்ததின் நிமித்தமாக தான் அவர்கள் வந்து மாற்றம் அடைந்து பிற்காலத்தில் அன்பான அப்போஸ்தலராக மாறப்பட்டதை நம்மளால் காண முடிகிறது. இரண்டாவதாக வந்து பார்த்தோம்னா, உண்மையான அன்பு செயலில் தெரியும். பயத்தை விட இயேசுவின் மீதான அன்பு அவரை அதிகமாக இருந்ததால் இயேசுவின் சிலுவையின் மரணம் வரை கூடவே இருந்தார். ஆமாம், மற்ற சீடர்கள்லாம் வந்து பயந்து நடுங்கி ஓடின போது வந்து இவர் ஓடாமல் அந்த இடத்துல நின்றதுக்கான காரணம் வந்து தேவன் மீது அவர் வைத்திருந்த விசுவாசமும் அதனால் அவருக்கு கிடைக்கப்பட்ட தைரியமும் தான் பார்க்கப்படுகிறது. ஆமாம்,
அவருக்கு இருந்த அந்த தைரியம் அவருக்கு வந்து விசுவாசத்தினால் ஏற்பட்டது. அதனால தான் வந்து அவர் கடைசி வரையில மற்ற சீடர்கள் மறைந்து ஒளிந்து, ஒருத்தர் மறுதலிச்சு, ஒருத்தர் வந்து காட்டிக் கொடுத்து, ஒருத்தர் பயந்து ஓடின அவர்களுக்கு மத்தியில இந்த யோவான் வந்து கடைசி வரையில வந்து சிலுவையில் அண்டையில் நின்றான் என்ற பெயரும் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் வந்து அது கொடுக்கப்பட்டதுனால தான் கடைசி வரையில மரணம் வரையில அந்த சிலுவை மரணம் வரையில கூடவே இருந்தாருன்னு பார்க்க முடிகிறது. மற்றும் தாழ்மை மற்றும் தன்னை மறைத்தல். யோவான் வந்து தனது நற்செய்தி நூலில் ஓரிடத்துல கூட வந்து அவரது பேரை வந்து பயன்படுத்தவில்லையா. அதற்கு பதிலாக தன்னை இயேசுவின் அன்பான சீடர் என்று குறிப்பிடுகிறார். இயேசுவின் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே தவிர தனது பெயருக்கு பெருமை தேடவில்லை என்பதை இதன் மூலம் நம்ம உணர்த்தப்படுகிறோம். அவர் எழுதிய நூல்களில் எழுதிய அதிகாரங்களை பார்க்கும்போது அவர் ஒரு இடத்துல கூட தன்னை யோவான் என்று தன்னுடைய பெயரை குறிப்பிடாமல் எல்லா இடத்துலையுமே வந்து இயேசுவின் அன்பான சீடர் என்று குறிப்பிடப்படுகிறதா. நம்ம ஒரு கணக்கெடுப்பின் பிரகாரமாய் 63 இடங்கள்லையும் வந்து அவர் வந்து இயேசுவின் அன்பான சீடர் என்று தன்னை குறிப்பிட்டிருக்கதா வந்து வேதம் வந்து குறிப்பிடுகிறது. ஸோ இதன் மூலம் வந்து அவர் தன்னை தாழ்த்தி தன்னை மறைத்தல் வெளிப்பட்டு தன்னுடைய பெயருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய அன்பான சீடராக இருக்கிறதுக்கே விரும்புகிறார் என்பதை இது குறிக்கிறது. பொறுப்புணர்ச்சி. சிலுவையில் தொடங்கிய இயேசு தன்னுடைய தாயார் மரியாளை வந்து தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு வந்து தன்னுடைய தாயான மரியாளை பராமரிக்கும் பொறுப்பை யோவானிடத்தில் ஒப்படைத்தார். யோவான் ஒரு மகனாக அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கொண்டார். அவர் கடைசி வரை நின்றதுனால தேவன் அவர் மீது அதீத நம்பிக்கை கொண்டு இருந்திருக்க கூடும் அந்த தருணத்தில். அதனால் அவர் வந்து யோவானை வந்து தன்னுடைய தாயான உலகத்தரமான தாயான மரியாளை வந்து பார்த்து கொள்ளும் பொறுப்பை வந்து அவருக்கு கொடுத்ததே நம்ம அறிந்த ஒரு காரியமாக இருக்கும். ஆமாம், இதை வந்து யோவான் எழுதிய அந்த நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27 வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். இந்த இடத்துல கூட பாருங்க, அவர் வந்து என்னை நோக்கினும் சொல்லலை, யோவானை நோக்கினும் சொல்லலை, யோவானை நோக்கி தேவன் சொன்னதாகவும் குறிப்பிடலை. அதற்கு பதிலாக மாறாக அவர் குறிப்பிடுவது வந்து அன்பான சீஷனை. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டுதான் தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றாராம். அந்நேரம் முதல் அந்த சீஷன் வந்து அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல கூட அவர் வந்து அன்பான சீஷன் என்றுதான் தன்னை வந்து வெளிப்படுத்துவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இந்த பொறுப்புணர்ச்சி அவர் அந்த வார்த்தைகளோடு விட்டு விடாமல் அதன் பின் வரும் நாட்களில் அந்த பொறுப்பை முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்டதை பார்க்க முடிகிறது. இறுதி வரை நிலைநிறுத்தல். அவர் நாடு கடத்த போட்டு இயேசு அப்பா வந்து உயிர்த்தெழுந்து எல்லாம் முடித்த பின்பு அவர் வந்து சுவிசேஷத்தை சொன்னதின் பிரகாரமாய் நாடு கடத்தப்பட்டார். அங்கு தனிமையில் இருந்த போதும் அவர் சோர்ந்து போகாமல் வேதாகமத்தின் இறுதி நூலான வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதினார். தனிமையிலும் வயதோக்கியமும் நம்மை முடக்கக்கூடாது. கடைசி மூச்சு வரை கடவுளின் பணிக்காக நம்ம பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு இதுவே வந்து முக்கிய சாட்சியாக வெளிப்படுகிறது. இவர் எழுதிய மீதி நூல் எல்லாம் கூட யோவான் 1, 2, 3 இல்லை யோவான் நற்செய்தியாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து கடிதங்களும் வாழ்க்கை பாடங்களும் தான். ஆனால் கடவுள் இவருக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஞானத்தினால் வெளிப்படுத்திய பல காரியங்கள் இன்றும் வந்து நம்ம இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அவர் சொன்ன அந்த காரியங்கள் நிறைவேற்றி கொண்டு இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன நூலான வெளிப்படுத்தின விசேஷம், நம்மளை எச்சரிக்கக்கூடிய இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து
எழுதப்பட்டது. அவர் வந்து அந்த நாடு கடத்தப்பட்டு அந்த தனிமையில் இருந்த பொழுது த ஆவியினால நிரப்பப்பட்டு அந்த அவருக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களை கொண்டு தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷமானது எழுதப்பட்டது. இது வந்து தேவனால் அவருக்கு வெளிப்படுத்திய காரியங்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் குறித்து நம்ம எல்லாருமே வந்து அறிந்தவர்களாக இருக்கிறோம். அது நம்மளை எச்சரிக்கக்கூடியதாகவும் கடைசி காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது என்ப வெளிப்பாடுகள் பல அதில் உள்ளது. அதை வந்து தேவன் அவர் தனிமையில் நாடு கடத்தப்பட்டு சிறைப்பட்டு இருக்கும் நாட்களில் வந்து அவருக்கு உணர்த்தினார். இந்த யோவானை கொண்டு தான் தேவன் இந்த வேதாகமத்தின் கடைசி நூலான மிகவும் முக்கியமான நூலாக இந்த காலகட்டத்தில் காணப்படுகிற வெளிப்படுத்தின விசேஷம் வந்து எழுதப்பட்டது வந்து யோவானால தான் பார்க்க முடிகிறது. ஸோ இன்று நாளில் கூட இந்த யோவானை குறித்து நம்ம பார்க்கும்போது கூட அவருக்கு இருந்த அந்த விசுவாசம், அவருக்கு இருந்த அந்த கடவுள் மீது கொண்ட நம்பிக்கை நிமித்தமாக தான் அவர் அந்த பயப்படாமல் அந்த இடத்துல நின்றார். இடி முழக்க மகனாக இருந்த அவர் வந்து பின்வரும் நாட்களில் தேவனோட போதகத்தால் வந்து அன்பின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்பட்டதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இவர் இயேசுவின் அன்பான சீடர் என்று தன்னை தானே தாழ்த்தி எல்லா இடங்களிலும் அன்பான சீடர் என்றே வந்து அவர் தம்மை குறிப்பிடுவதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ இதே போல தான் நம்மளும் வந்து இன்று இயேசுவால் நம்ம அன்பான சீடர்களாக அழைக்கப்படுகிறோமா, அவருக்கு பிரியமான மக்களால் நம்ம அழைக்கப்படுகிறோமா என்பதை வந்து நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்கு இருக்கிற குணாதிசயங்கள் வந்து நேற்றைய தினத்தில் யாக்கோபை குறித்து பார்க்கும்போது இதுதான் நமக்கு வந்து தேவன் நம்மளை அதட்டக்கூடிய, தேவன் நம்மளுக்கு பிரியப்படாத ஒரு காரியம் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால், ஒரு குணாதிசயம் இருக்குமானால் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை இன்று நமக்கு இருக்கிறதான்னு பார்க்க வேண்டும். அவர்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்குள்ளே வந்த பிறகு அவர் உணர்த்தும் காரியங்களை நம்ம மாற்றி அதன்படி நடக்க நம்மளுக்கு அந்த ஒரு ஞானத்தை தேவன் தரும்போது அதை நம்ம உபயோகிக்கிறோமா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாய் கர்த்தர் வந்து நம்மளுக்கு உணர்த்தி காட்டுகிறார். அவர் வந்து நாடு கடத்தப்பட்ட போதும், அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்த பொழுதும் அவருக்கு தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை, வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு முக்கியமான நூலை எழுத தேவன் அவரை பயன்படுத்தினார். ஆமாம், இன்று நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நம்மளை பயன்படுத்தணும் என்று நினைத்தால் அவர் நம்மளை பயன்படுத்துவார். ஆனால் தேவன் அவ்வாறு அவர் நம்மளை நினைக்கும் போது அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். நம்மளை பயன்படுத்த நம்ம வந்து அவருக்கு வழி வகுத்து கொடுக்க வேண்டும். அப்படிதான் வந்து நம்ம இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போது தேவன் நம்மளை பயன்படுத்தணும்னு நினைக்கும் போது வந்து நானே ஒரு பிரச்சனையில் இருக்கேன், இந்த நேரத்தில் இது எனக்கு தேவையா அப்படின்னு அவர் அன்றைக்கி நினச்சிருந்தாருன்னா அந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பது அவரால் எழுதப்பட்டிருக்கக்கூடாது. வெளிப்படுத்தின விசேஷம் தேவன் வந்து அதை எழுதணும்னு முடிவு பண்ணிட்டு யார் மூலமாக நிறைவேற்றிருக்கலாம். ஆனால் அந்த பெருமையோ இல்லை அந்த ஒரு இதுவோ யோவானை வந்து சேர்ந்திருக்கிறாது. அந்த வெளிப்பாட்டு யோவானுக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்காது. ஆனால் அவர் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதை குறித்து கவலைப்படாமல் தேவன் நம்மளை ரட்சிப்பார். தேவன் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம செய்யணும் என்பதில் அவர் உறுதியாக இருந்ததுக்கான நோக்கத்தான் அந்த இடத்துல அவருக்கு வெளிப்பட்ட காரியங்கள், அவருக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாத்தையும் வந்து அவர் வெளிப்படுத்தின விசேஷம் அவரால் எழுதப்பட்டது, தேவன் கொடுத்த வெளிப்பாட்டினால் எழுதப்பட்டது. அந்த பெருமையை இன்றும் நம்ம வந்து யோவானை குறித்து பேச வைக்கிறது. இன்றும் வெளிப்படுத்தின விசேஷம் நம்மளுக்கு ஒரு சுவிசேஷமாக சொல்லப்படும் அளவிற்கு இருப்பதை நாம் உணர்த்த முடிகிறது. அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் வெளிப்பட்டு எந்த ஒரு சூழ்நிலையில் வெளிப்பட்டு இருக்க பாருங்க. ஆனாலும் தேவன் அவரை பயன்படுத்தினார். அதுபோல தான் நம்மளே வந்து இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் வந்து நம்மளை பயன்படுத்த நினைக்கும் பொழுது வந்து நம்ம அவருக்கு ஒத்துழைத்து நம்மளை பயன்படுத்தும்படியாய் அவரிடத்தில் வந்து ஜெபிக்கும் போது நிச்சயமாய் வந்து நம்ம பெரிய காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுவோம். ஸோ இன்றைய நாளில் கூட ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏதோ இந்த நாளில் கூட அப்பா யோவானை குறித்து அப்பா நாங்கள் தியானிக்கவும், அவருக்கு அப்பா நீர் கொடுத்த இந்த அப்பா விசேஷத்த ஞானத்தினால் அப்பா அவருடைய குணாதிசயங்களை அப்பா இடி முழக்கத்திலிருந்து உம்முடைய அன்பான அப்போஸ்தலராக மாற்றப்பட்ட காரியங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. அதே போல் எங்களுக்கு இருக்கிற குணாதிசயங்களை கூட மாற்றி உமக்கு அன்பான பிள்ளைகளாக எங்களை மாற்றி உமக்கு பிரியமானதை செய்யும் பிள்ளைகளாய் நாங்கள்
நாங்கள் மாற்றப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். அப்பா அவரை எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவரை அப்பா நீர் பயன்படுத்தின தேவன், எங்களையும் நீர் பயன்படுத்த வல்லவராய் இருப்பதற்காக நன்றி. அப்பா அப்படிப்பட்ட காரியங்களில் நாங்கள் பயன்படுத்தப்பட நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் எங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயந்து ஒதுங்காமல் அப்பா என் தேவன் நீர் எங்களை கொண்டு அப்பா செய்ய இருக்கிற திட்டங்கள் பெரிதாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா எங்களை நீர் பயன்படுத்த நாங்கள் வழிவகுக்க கிருபை பாராட்டுங்கப்பா. நாங்கள் சூழ்நிலைகளை கண்டு பயந்து நடுங்கி ஒதுங்காமல் என் தேவன் உம்முடைய ஆவிக்குரிய தைரியத்தினால் நாங்கள் நிரப்பப்பட்டு தகப்பனே உமக்காக ஊழியம் செய்யவும் உம்முடைய வார்த்தைகளுக்கு மகிமைப்படும்படியாக நாங்கள் உபயோகிக்கப்பட அப்பா நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் அப்பா. யோவானை போல அப்பா நாங்கள் அப்பா உமது விசுவாசமாய் நம்பிக்கையாய் இல்லாமல் இருக்கலாம் அப்பா தகப்பனே. அப்பா ஆனாலும் நாங்களும் அப்பா உம்மை விசுவாசித்து நடக்கக்கூடிய பிள்ளைகளால் கொஞ்சத்தில் விசுவாசம் உள்ளவன் அநேகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கூறிய வாக்கின் பிரகாரம் அப்பா அப்பா எங்களோட கொஞ்சம் விசுவாசம் அப்பா அப்பா அதீதமாய் பெருகி உம்மை மாத்திரம் நாங்கள் விசுவாசித்து நீர் எங்களை பயன்படுத்த அப்பா நாங்கள் வழிவகுத்து கொடுக்க கிருபை பாராட்டுங்க. அதுக்கு தடையாக இருக்கிற எங்களோட பாவங்களை மன்னித்து என் தேவ நீர் எங்களை கொண்டு செய்யும் காரியம் பெரிதாக இருப்பதற்காய் நன்றி. எங்களை பயன்படுத்தி அப்பா நீர் எங்களை உருவாக்கி எங்களை வழிநடத்தி நீர் எங்களை மாற்றி ஆட்சி தேற்றி அப்பா உமக்காக நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இன்று அறிக்கை அப்பா உமக்காக பயன்படுத்தும்படி அறிக்கை எடுக்கிற ஒவ்வொருத்தரையும் கூட நீர் ஆசீர்வதித்து அப்பா அவர்களை நீ பயன்படுத்தி அவர்கள் வாழ்க்கையை ஆசீர்வதித்தோ அவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கவும் நீர் கிருபை பாராட்டுங்க. நீரே எங்களோடு இருந்து வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. நீ பிற ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் என்று நல்ல தகப்பனே. ஆமென்.